இன்னையோட ரெசிபி கோகமோலி. இது வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட். இதை வந்து சிப்ஸுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி வந்து வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பழுத்த பழமாக 3 அவகாடோ நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃப்ளெஷ்ஷை வந்து ஸ்கூப் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அப்புறம் நடுவில் உள்ள பிட் வந்து ஒரு கத்தியை வச்சோ இல்லைனா ஸ்பூன்லேயோ நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, அதை எடுக்க பார்த்து. ஒரு ஃபோர்க் வச்சு அந்த ஸ்கூப் பண்ண இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சங்க்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட பார்த்து நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் மேஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து ஒரு பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இதுக்கு ஹாலோபினோ பெப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை சீடு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லாததுனால நான் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைம் வந்து ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட டிப் ரெடி ஆயிரும். இதில் வந்து வேணும்னா நீங்கள் தக்காளி பழம் சேர்க்கலாம். அதில் சேர்க்க பார்த்து கொஞ்சம் சீடு எடுத்துகிட்டு சேருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.